வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பி ப்ளே டைம் சாப்டர் 4 சேஃப் ஹெவன். அதோட மொபைல் வெர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம நியூ கேம் கொடுத்து போயிட்டோம். எடுத்த உடனே ஒரு கட்சின்னு அதில் என்னது பண்ணுறாங்கன்னா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ஏதோ ஒரு டோய் அதான் டோய் வராரு ஒருத்தர். கிட்ஸ் இட்ஸ் டோய் த டோ மேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு பாட்டு ஓடுது. ஈஸ்டச்சி டொய் 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 டஃப்பு ஈ சில்லி ஈஸ் குஷி ஈஸ் டொய் டொய் டொயின்னு பாடிட்டுருக்காங்க. அதோட ஸ்லைம் மாதிரி நினைக்கிறேன் கேஸ். இது லுக்கிங் லைக் அ ஸ்லைம். உடனே கட் பண்ணிட்டு வேறு எங்கேயோ போகிறாங்க. இது வாங்குங்க, வாங்கினா உங்களுக்கு ஏதாவது நடக்குச்சு. கமிஷன் 4 ஒண்டர்ஃபுல். இதை வாங்குங்கன்னு சொல்ல போனாங்க. $9.99க்கு விற்கிறது. உடனே என்னமோ ஊஸ் த டைம், வாட்ச் த டைம். ஓகே, ஏதோ கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு. அப்போ இவன் என்னமோ ஒரு குட்டி பையன் பார்க்குறான். அதில் டோய் த டோ மேனோட பொம்மை இருக்குது. பாருங்க, திஸ் த கார்டு ஓப்பன் த கார்டு. ஓ, அங்கே போகிறாங்க அந்த ப்ளே டைம் ஃபேக்ட்ரிக்கு போகிறானா இவன். இப்படி ஏன்னு சொல்லி குதிக்கிறான். ஓகே, அப்படி கட்டானா கரெக்டாக அந்த ஃபேக்ட்ரிக்கு வராங்க. ஜாக் டோன்ட் வாண்டர் ஆஃப்லாம் இருக்குது. என்னாச்சு? இதில் மை காடு, இதில் எட்டி பார்த்தா விழுந்துருவோங்க தடுமாறி. ஸ்பீக்ஸ் இன் த பேக்ரவுண்ட் மோஸ்ட் இன்டர்ஃபேஸ். ஐயோ, விழுந்துட்டான். இங்கே பாருங்க, விழுகிறான் பாருங்க, கால் தெரியுது லைட்டா. ஓ கிரான்ச்சீஸ் கேஸ் அப்படி தான் இருக்குது. அப்படி மொத்தம் நசுக்கி சுத்தம். ஓகே, தரமான இன்ட்ரோ. பப்பி ப்ளே டைம் சாப்டர் 4 சேஃப் ஹேவன். படமே கேம் பேரே சேஃப் ஹெவன். ஆனால் பாப்பி சொல்கிறது இட்ஸ் ஹெல் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குப்பா. அம்மே டக்குன்றா வந்துடுச்சு. இன்னும் இருட்டோடு இருக்குது. நகேஷ் நோ பாப்பி நோன்னு சொல்கிறான். ஹோல்ட் ஆன் கிஸ்ஸி, ஐ எம் கம்மிங், லிசன், கோ ஹெட், டோன்ட் வெயிட் ஃபார் மீ. ஓகே, நீ முன்ன போ, நான் எனக்காகலாம் வெயிட் பண்ணுறாங்க, நான் கிஸ்ஸியை தனியாக விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா இவ்வளோ நாள் ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்லாம் ஓடிட்டு இருந்தது, அதனால தான் கேஸ். இப்போவும் ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சோடனே ரெகுலராக வீடியோ வந்துடும். சாரி கேஸ். என்னமோ நீங்கள் மேலே பார்த்தது எதுவுமே இது இல்லை. அது ஒரு ப்ளே டைம்ட்டே அது வாண்டட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பின்னு அது ஹெல்லாம். இட்ஸ் ஹெல். சரி, ஹெல்லாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் போய் அந்த ஹெல்லில் என்ன இருக்குன்னு நான் தோண்டி எடுத்துக்கிட்டு வர்றேன்னா இல்லையான்னு பாரு. பொடி பாப்பி, அவ்வளோதான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் ரியலாகவே அது பிசியில் விளையாடுற ஒரு ஃபீல் கொடுக்குது கைஸ் மொபைல் வெர்ஷனுக்கு. அப்படி எதுவும் சேஞ்ச் பண்ணாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஐயோ, கீழே விழுந்துட்டானே. என்ன கேஸ் இது? வந்துட்டேன். சூப்பர். இங்கேருந்து இங்கே போகணும். அது ஏன் எனக்கு தெரியுதுன்னா, நான் பாவிகளா அதையும் ஒழுங்காக பண்ண விடலை கேஸ். ஏன் எனக்கு தெரியுதுன்னா, நான் ஏற்கனவே இதெல்லாம் ஒரே ஒரு தடவை நான் இன்ட்ரோ மட்டும் விளையாடினேன். அப்போது எனக்கு இப்படி தான் போகணும்னு அது கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 10-11 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அதை பிடிச்சி ஏறுறேன், இதை ப்ரெஸ் பண்ணுறேன், எல்லா பட்டன்ஸையும் ஒன்றும் நடக்கலை. அவ்வளோதான். இப்படி
என்னடா எதுவுமே நான் பண்ணலாம், ஆனால் கரெக்டாக வந்துட்டேன். இங்கே பேட்ரி இருக்குது, பட் எடுக்க முடியல. எடுறா 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 எடுக்க முடியறது கைஸ். என்ன கைஸ் இது? எடுத்துட்டேன் 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 எடுத்துட்டேன். இது எடுத்து போய் இங்கே போடணும், கதவை திறக்கணும். ஓ ஸ்கேனிங்கா? கைஸ் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஸ்கேனிங்க்கு வேறு மாதிரி தானே வரும். இதில் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. கேஸ் 1C தொடரா கதவை. என்ன இருக்குடா அப்படி? என்ன இருக்கு? என்ன? ஓ இதுவா? இது இங்கே வந்துட்டேன் காய்ஸ். வாட் அ ரியல் கைஸ். இவனுக்கு புத்தி இருக்குல்ல கைஸ். அதில் குதிச்சு அப்படி ஆட்டரோட ஆட்டா இந்த ப்ளே டைம் ஃபேக்ட்ரி விட்டு இவனுக்கு எஸ்கேப் பண்ண போகணும்ல. அதனால் அதை இங்கேருந்து தப்பிச்சு அந்த இதில் குதிச்சு எங்கேயாவது போகலாம்ல. நான் கேட்குறது கரெக்ட் தானே கைஸ்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ மேலே போடா, மேலே போ மேலே போ. வந்துட்டேன். ஓகே இந்த சைடு தான் போகணும். பார்ப்போம் போவோம். வந்துட்டேன். என்னது இது? செக் பாயிண்ட். புரியல. செக் பாயிண்ட் 1A வா? வா நைஸ் ப்ரோ. எங்கேயோ நம்மளை போயிட்டுருக்கோம், நம்மளுக்கும் எதுன்னே தெரில. நம்ம வந்தது இங்கே நம்ம பார்க்கவே இல்லையே. அதுதான் கேஸ் அப்ரோச் கேப் ஸ்குவீஸா? இப்படி போய் இப்படி இஸ்கிது வளைஞ்சி நெளிஞ்சு அப்படி போகிறதுக்கு. ஓகேடா ஓகே. போ. ஓ அப்ரோச் கேப் ஸ்குவீஸ்னால் இது தானே? துற சேஞ்ச் அண்ட் ஸ்பேஸ் செலக்டிங் விண்டோ. ஓகே இதை எடுத்துட்டேன். ஓ என்ன ரெட் கலரில் காமிக்குது? அப்போனா என்ன? பத்திக்கிச்சு. வாவ் மை காட், என்ன ஐட்டங்களோ இது. இதெல்லாம் பொம்மை கைஸ். எல்லாம் நம்ம அந்த பாப்பி ப்ளே டைம் 3Dயில் பார்த்தோம்ல, சாப்டர் 3ல் எல்லாம். கேஸ் யாரெல்லாம் இப்போ பயந்தீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஏன்னா நான் வந்து மியூசிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனாலும் இதுலேருந்து பங்கமான ஒரு சவுண்டு வந்தது. இப்போது அது வந்து எனக்கு திடீர்னு அப்படி ஜர்க்காகி விட்டுருச்சு. இதை என்ன பூந்து உள்ளே போகணுமா? கேஸ் எப்படி போகணுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. என்னது எவன்டா அவன் தள்ளி விட்டு தானே? அதை எடுத்துகிட்டு போயிடுறான்டா சாமி. Find another way to the prison. Into the prison. இது கிளி குனிஞ்செலாம் போகிறதுக்கு தேவையே இல்லை. இங்கே ஒரு வழி இருக்குது, நான் இப்போ தான் நோட்டீஸே பண்ணேன். என்னால் உள்ளே போக முடியறதில்ல ஓகேங்களா. அதனால் நான் வந்து இது மேலே ஏற முடிகிறது. அப்படி போய் இங்கே வந்துட்டேன். ஐயம்மா என்னடா இப்படி சொரியுது. இங்கே இருக்கு. நான் இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறோம். ஏ ஜாலி. ஐயோ after a long time we are using this purple hand guys. போய் இங்கே ஜம்ப் பண்ணி பட்டக் அவ்வளோதான் வந்துட்டேன்னா. இப்போ வந்து இங்கே என்ன ஒத்தையடி பாதை.
தெரியல, இதுக்குள்ளே போகணுமா இல்லை அங்கே ஒரு இடம் இருக்குது மேலே. அப்போ கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் நினச்சேன். ஓகே, இப்போ இது எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். வந்து ஒருத்தி ஃபோன் பண்ணுவாள், அவள் வேறு யாரும் இல்லை, அந்த ஒளி நம்ம சாப்டர் 3ல் வந்தவள். அதனால் எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓகேங்களா? அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம விளையாட போகிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ஏறணும். அது தெரியுது கேட்ஸ் மேலே போகணுன்னு. பட் எப்படி போகணுன்னு என்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓ, பாக்ஸ் 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 பாக்ஸ், நைஸ் ப்ரோஸ். ஏன்னா ஐயோ, என்னையா பாக்ஸ் எங்கேயா போட்ட? பாக்ஸ் எங்கே போட்டேன்னு தெரியல. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எவன்டா அவன் இங்கே செத்து கிடக்குறவன்? இந்த மாதிரி ஜொலிக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தாலே இதை எடுத்து கரெக்டாக இங்கே போடணும். கரெக்டாக இங்கே போடு. இப்படி விட்டுரு விட்டுரு விட்டுரு. ஒரே நிமிஷம் இருக்குல்ல, பயமாக இருக்கு. எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த வந்து ரொம்ப பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பிரைட்னஸ்ஸு. அதனால தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பிரைட்னஸ் இருக்கிறனால எங்கே போகணும்னு பாருங்கள், தெரியறதில்ல பாருங்கள். Oh my goodness, oh my god, oh my god. இங்கே போடு இதை பிடி இதை படிங்க சொல்லலாம். இதை பிடிச்சி இங்கே இழுக்கங்க. இழு 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 எல்லே 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 அப்படி விடுறேன். அப்படி பெல்ட் எடுத்து தான் நிற்கணுமா? விட்டுரு 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 விட்டுரு. எங்கே போச்சு இங்கே தான் இருக்கு. இங்கே இருக்கு. இதில் ஏறி டே இங்கே போய் இங்கே ஏறி எப்பா இது பண்ணுறதுக்கே என்ன ஒரு வழி. இங்கே ஏறி டே ஒழுங்காக குதிச்சிடுறா அப்படிங்க. எனக்கு புரியல. ஆஃப்டர் அ லாங் டைம் ரீச்டு கேஸ். அது முன்னாடி என்ன கருமம் இருக்கிறதோ முன்னாடி, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை திறக்கணும் நம்ம. இதுதான் கீ என்று நினைக்கிறேன். இல்லை, இது கீ இல்லையா? அப்போ பின்னதுக்கு இங்கே இருக்குது. இதுதான் கீ. இங்கே தான் இருக்குது. சாரி, மறந்துடுச்சு. பாடே தள்ளுறான். இது வந்து பர்ப்பு லேண்டில் எப்படி எடுக்கணுமா? தெரியல. அதான் எடுத்திருக்கேன். இது எடுத்து கரெக்டாக இங்கே கனெக்ஷன் கொடு. இது கொடுக்கக்கூடாது. கொடுக்கணும். சாரி, கொடுக்கணும்.
ஆனால் வேற ஒரு கேம் வேணாம், அதில் கொடுக்க வேணாம் தான் இருக்கு. கொடுத்துரு கொடுத்துரு, டபுள் எனர்ஜி. எஸ், திறந்துருச்சு. வி சக்ஸஸ்ஃபுல்லி மேட் இட் கைஸ். உள்ளப்போ உள்ளப்போ. அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், ஓகே இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக்கு ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வில்லைக்கோனையும் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். ப்ளீஸ் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இப்போது நம்ம கேமுக்குள்ள வந்துடலாம் திரும்ப, ஓகேங்களா? எவனோ ஒருத்தன் ஏதோ டிவி ஆன் ஆகுது. த டாக்டர்ரா, யாரா அந்த டாக்டர்? எங்கடா இருக்கான்? இவனா அந்த டாக்டர்? கண்ணு பார்க்க பயமாகவே இல்லை. நீயா அந்த டாக்டர்? பாட டாக்டர். நீ என்ன வேணா சொல்கிற, நான் அதை கண்டுக்கவே போகிறதில்ல. நீ தேவையில்லாமல் புலம்பிட்டு, ஓகேங்களா டாக்டர்? மிஸ்டர் டாக்டர், ஓகேங்களா ப்ரோ? ஓகேங்க. ஸோ இது கட்சின் ரொம்ப லாங் ஆகும்னு நினைக்கிறேன், அதனால் ப்ளீஸ். இங்கே பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே ஆஃப் ஆயிடுச்சு. டிங் டிங், சூப்பராக இருக்குது. அதை கட்சின் முடிச்சதுக்கப்புறம் கூப்பிடுறேன். அதுக்குள்ளேயும் கட்சினே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே நம்மளுக்கு ஒளிஞ்சிக்க பிளேஸு இல்லையா? நீ கிட்டேருந்து சொன்னால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி சிரிக்கிறார் தலைவன். ஏண்டா எல்லா கேம்லேயும் இப்படி ஒரு எல்லா பேய் கேம்லேயும் இப்படி தாண்டா இருக்கும். ஏன்னா திரும்ப வெளில வந்துட்டோம். ஸோ இங்கே நம்ம கேம் பிளேயை நம்ம எண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபைண்ட் அ வே டு இன்டு த ப்ரிசன்னு போட்டாங்க. இப்போ அதுக்குள்ளேயும் வேறு என்னமோ போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? என்னது அது? ஸோ இங்கே நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம், ஓகேங்களா கேஸ்? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக்கொன்னே ஆல்ல போட்டுக்கோங்க கைஸ். அப்போ தான் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹே கைஸ், பாய் ஃப்ரம் STG கைஸ். பை கைஸ்.